புதுக்கோட்டையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்பவர் உயிரிழந்த விவகாரம் குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இபிஎஸ்சியினுடைய இந்த கண்டனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில், புதுக்கோட்டையில் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருவதாகவும், திமுக ஆட்சியில் ஒருபுறம் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும், மறுபுறம் காவல் நிலைய மரணங்கள் என்பதும் தொடர் கதையாகி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் நடந்த விக்னேஷ் காவல் நிலைய மரணத்தின் போது தான் சட்டப்பேரவையில கேள்வி எழுப்பிய போதே பச்சை போய் பேசியவர்தான் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று அவர் தன்னுடைய காட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காவல் நிலைய மரணங்கள் தொடர்வதும் அதனை திமுக அரசு அதனுடைய அதிகாரத்தை கொண்டு மூடி மறைக்க முயல்வதும் கடுமையான கண்டனத்திற்கு உரியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்தின் போது சட்டத்திற்கு உட்பட்டு அதிமுக ஆட்சி செயல்பட்ட போதும் மனித உரிமை என்ற சொல்லையே தாம் கண்டுபிடித்தார் போல வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அவருடைய ஆட்சியில் தொடரக்கூடிய காவல் நிலைய மரணங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய வலியுறுத்தலையும் முன்வைத்திருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.